காலையில் 4 மணிக்கெலாம் எழுப்பி கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி 5 மணிக்கெலாம் மாசு கூப்பிட்டுன்னு போயிருக்கிறாங்க. எங்களை மாதிரி கஷ்டம் யாருக்குன்னா வருமா? அதாவது வாழ்க்கையில் யாருக்குன்னா எதனா கஷ்டம் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நாய் குளிக்கிறத பாருங்கள். அதுவே பாவம் கஷ்டப்பட்டு குளித்தாலும் ஒரு யூஸும் இல்லை. அதே மாதிரி தான் என்ன சொல்கிறேன்னு எனக்கும் புரியல. இல்லை ஏன்னா காலையில் ஏன்ச்சு இம்பேக்ட் அந்த மாதிரி இருக்கிறோம். ஆமேன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ப்ரேயருக்கு போகிறோம். மற்றதை ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பாய் அப்படின்னு சொல்லி டே 2 வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் வந்து சர்ச்சு. early மார்னிங் வந்து இருட்டாக இருக்குல்ல. ஸோ இந்த இருட்டெல்லாம் போகிறதுக்காக நாங்கள் உள்ளே போய் மாஸ் அட்டென்ட் பண்ண போகிறோம். ஸோ அழகாக எல்லாருக்காகவும் நமக்காக நம்ம வாழ்க்கையில் இருக்கவங்களுக்காக அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கிட்டோம். ஸோ எல்லாருமே வந்து அப்படியே தர மூடிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த early மார்னிங் மாஸுக்கே நாங்கள் ஆல்ரெடி லேட்டு, கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக வந்துட்டோம். சாமிகிட்ட போய் ஒரு அட்டண்டன்ஸ் நாங்களே வந்து தவறு அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. ஸோ போட்டு முடிச்சோன்னா அடுத்த கோயில் எங்கே அப்படின்னு கோவிலை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு, ஏன்னா நம்ம பெங்களூர்லேருந்து வில்லேஜ்க்கு வந்துருக்கிறதுனால ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே சிமெட்ரிக் கிளம்பி ஆயிடுச்சு. அங்கே வந்து நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இறந்தவங்களுக்காக நாங்கள் அப்படியே ப்ரே பண்ணி கேண்டல்லாம் வச்சுட்டு அங்கேயும் எல்லாருக்கிட்டேயும் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு அப்படியே ஒரு பதிவு, யாராக இருந்தாலும் ஒரு நாள் மண்ணுக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு திரும்பியாச்சு. இவர் என்னடா அழகாக பூ போட்டு ரெடியாக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் இன்னைக்கு பலி, இவரை பலி போடுற ஆள் தான் இவங்கெல்லாம். சித்தப்பா கொலைக்காரர். A1 A2 A3 அதான் அவர்தான். என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு அழகாக பூ போட்டு சாம்பிராணி எல்லாம் போட்டு ப்ரேயர் பண்ணி நீங்கள் சாவ போகிறீங்கடா தம்பிகளை அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அழகாக போட்டுட்டு இருந்தாங்க சாம்பிராணி. இவங்க தான் வந்து எங்கள் ஆயா. அழகாக வந்து எல்லாத்துக்காகவும் வேண்டிக்கிட்டு சாப்பிட்ற சாப்பாடுமே வந்து நல்லா இருக்கணும், ஜனங்க மனசு வயிறு எல்லாம் ஃபுல்லாகணும்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்தாங்க. அதாவது என்ன வேண்டுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கோவிலில் வந்து, அதாவது சென்ட் ஆண்டனிஸ் சர்ச், அங்கே வந்து ஆடு வெட்டி எல்லாருக்கும் சாப்பாடு போடுறதான் வந்து எங்கள் ஆயா வந்து வேண்டியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய வேண்டுதலை முடிக்கிறதுக்காக தான் நாங்கள் வில்லேஜுக்கு வந்து அழகாக இப்போ இந்த 2 ஆடை வாங்கி வெட்ட போகிறோம். ஸோ அதை வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ராசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ஆடு நாங்கள் எல்லாருமே முதல்ல அப்படியே கிளம்பிட்டோம் ஒரு வண்டியில். ஸோ கிளம்புனதும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்காக அனைத்து வேலைகளும் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதாவது பேக் அண்ட் ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பேக் அண்ட் ஒர்க்கில் வந்து இன்சார்ஜ் யாருன்னு பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா. ஸோ இவர் தான் எங்கள் தாத்தா, மிஸ்டர் சௌலமோன். இவர் வந்து அழகாக வெங்காயம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். அப்படியே இவர் தான் பிரியாணி செய்கிற பாய். ஸோ 2 பேருமே அழகாக வெங்காயம் உரிச்சிட்டு இருந்தாங்க. மற்றவங்கெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் ஒரு கூட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு வெட்டி அந்த ஆட்டோட ரத்தத்தை வந்து சிம்பா அப்படின்ற மாதிரி எல்லார் நெத்திலையும் அந்த சித்தப்பா வந்து பூசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள்லாம் வீட்டுக்கு போய் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு சர்ச்சுக்கு போகிறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஸோ மீன்வாயில் அங்கே வந்து பிரியாணியுமே வந்துட்டு ரெடி ஆகிட்ருக்கோம் இல்லை, அதனால் நாங்கள்லாம் வந்து கிளம்பிட்டோம். எல்லா வானர் கூட்டம், பெரியோர்கள், சின்னவர்கள்னு எல்லாரையும் அதே வண்டியில் அள்ளி போட்டுட்டு போயாச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆடெல்லாம் ஆல்ரெடி வெட்டி அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி பிரியாணிக்கு வந்து போட்டுட்ருந்தாங்க. ஒரு பக்கம் க்ளீனிங்கு, ஒரு பக்கம் வெட்டிங்கு, ஒரு பக்கம் சாப்பிங்குன்னு என்னதான்னு தெரியாமல் அவங்களும் ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து எல்லாரையும் அழகாக வீடியோ எடுக்கிறேன்ற பேரில் தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அழகான பிரியாணி சட்டிக்குள்ளே பிரியாணி இல்லை, இப்போ தான் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்காங்க.
மட்டன் பிரியாணியாலே உங்களுக்கு தெரியும். அதுவும் ஆடை அங்கேயே வெட்டி செய்யணுன்னா ரைட் எவ்வளோ டைம் எடுக்கும்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ சில மணி நேரங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் ஒர்க்கெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்குள்ளேயே நாங்கள் வந்து சர்ச்சில் போய் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு இருந்துடலான்னு சொல்லி சென்ட் ஆண்டனிஸ் போய் மாலை கேண்டில் இதெல்லாம் வச்சுட்டு சாமியை பார்த்துட்டு அப்படியே வேண்டிக்கிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே பிரியாணி எங்களுக்காக அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே ஃபாதர் வந்து அப்படியே ஒரு ப்ரேயர் படிச்சுட்டு பிரியாணியை ப்ளெஸ் பண்ணிவிட்டு கூட சேர்த்து எங்களையும் ப்ளெஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்றவங்களுக்கும் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் போட்டுட்டு அவர் கிளம்பிட்டார். ஸோ பிரியாணியை ஓப்பன் பண்ணி கிண்டிட்டு அந்த பிரியாணியை வந்து நாங்கள் என்ன வேண்டியிருந்தோமோ எல்லாருக்கும் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்களுமே வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். ஸோ எங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கசின்ஸ் எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. அவங்கள எல்லாருமே அப்படியே கவனிச்சிட்டு அப்படியே எல்லாருக்கும் கொடுத்துட்டு நானும் வந்து மட்டன் பிரியாணியை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். போதும் இல்லை பேசி பேசி நம்மளும் டயர்டாக இருப்போம். ஸோ அதனால் அழகாக மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் அந்த வெயிலில் வேறு. பட் பசி. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இந்த கிட்டோஸை கூட்டிகிட்டு போய் இங்கே ஊஞ்சல் இல்லை இதுக்கு பேர் சறுக்கு மரத்தில் ஆட கூட்டிகிட்டு போயாச்சு. தர்ஷனு, சஞ்சய், ஆர்வி எல்லாருமே வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறது, சேட்டை பிடிச்ச பிள்ளைங்களா இருக்குது. இதுங்களெல்லாம் கூட்டிகிட்டு மேய்க்கணும் இல்லை. ஸோ மேய்ச்சி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்த வண்டி நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம்.